வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. என்னுடைய பேரை நிறைய பேர் கேட்குறீங்க. பேனரை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க ட்ரிம்மரை பற்றின வீடியோ தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 1 இயர் 2 இயருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர்னாலே பிலிப்ஸ் தான் அவங்க அந்த மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. போட்டு இறக்குறாங்க, ரியல்மி இறக்குறாங்க. இந்த வீடியோவில் ரியல்மி பியர்டு ட்ரிம்மர் ப்ளஸ் இந்த ட்ரிம்மரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்த்துக்க போகிறோம். இந்த ட்ரிம்மரை வாங்கலாமா வேண்டாமாங்கிற ஐடியா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் உங்களுக்கு நான் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இனி இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது கெட்டிங் ஸ்டார்டட் கேட் தந்திருக்காங்க. எப்படி பயன்படுத்துகிறது எல்லாமே அதில் இருக்குது. இதை தவிர இங்கே பாருங்கள், ஒரு பவுச் தந்திருக்காங்க. ட்ரிம்மரை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு. வாட்டர் ப்ரூஃப் தான், இருந்தாலும் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு பவுச் தந்திருக்காங்க. அதுக்குள்ளாடி தான் சார்ஜிங் கேபிள் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் லூப்ரிகேட்டிங் ஆயில் ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் தந்திருக்காங்க. அப்புறம் 2 ஹெட் கோம்பு இருக்குது. அப்புறம் ஒரு பிளேடு இங்கே பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேட் ஒன்று தந்திருக்காங்க. இது போட்டில் வரல. நீங்கள் போட்டோட வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, அதில் என்ன வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. ரேட் வைஸ் இந்த மாதிரி இருக்குது எல்லாமே. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் ட்ரிம்மர் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நண்பா, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் ஷாட் கிடையாது. நம்ம சேனலை பொறுத்த மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் ஷாட் எதுவுமே வராது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸ் வைஸ் தாறுமாறாக இருக்குது. அதாவது ப்ரீமியம் அந்த லெவலை தாண்டி போய் பண்ணியிருக்காங்க. ஒரு கஸ்டமர் இதை பார்த்ததுமே கண்டிப்பாக வாங்கணுங்கிற ஒரு தூண்டலை ஏற்படுத்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது டிசைன்ஸ் வைஸ் யோசிச்சிருப்பாங்க போல் இருக்குது. கரெக்டாக பிளானிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி பண்ணால் கஸ்டமர் வாங்கிடுவாங்கங்கிற அந்த தோணியில் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கைக்கு அடக்கமாக இருக்குது. நம்ம எக்கச்சக்கமான ட்ரிம்மரை நம்ம பயன்படுத்தியிருக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. கைக்கு அடக்கமாக அழகாக இருக்குது. அதான் நம்ம நினச்ச மாதிரி ட்ரிம் பண்ணலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இதுக்கப்புறம் இதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதாவது பொதுவாக நம்ம ட்ரிம்மரை திருக்கி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதாவது லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, பழைய காலங்களில் டெலிஃபோன் டைலர் பார்த்துருப்பீங்க. அதாவது சுற்றி திருக்கி பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது சைடில் இப்படி, நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி சுற்றுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் உங்களுக்கு 40 லென்த்து தந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு போட்டோட இது நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். அதோட ரிவ்யூவும் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் உங்களுக்கு 40 லென்த் தந்திருந்தாங்க. இதுலேயும் 40 லென்த்து தந்திருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு ப்ரெஸ் டைப் பட்டன் தான். இதுலேயும் உங்களுக்கு ட்ராவல் லாக் இருக்குது. அதாவது நீங்கள் வெளியிடங்களில் ட்ராவல் பண்ணும்போது ட்ராவல் லாக் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை டோட்டலாக பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் பண்ணுறதை விடவும் ட்ராவல் லாக் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது அங்கங்கே ஷேக் ஆகும்போது பட்டன் ப்ரெஸ் ஆகும்போது மோட்டார் ஆன் ஆகாது. அந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் அதில் இருக்குது. அப்புறம் இதில் 800 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பேட்டரி பேக்கப் போட்டு கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது தோற்று போயிடும். போட்டு உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தந்தாங்க. பேக்கப் டைமும் அதிகமாக கொடுத்துச்சு. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் உங்களுக்கு 2 பிளேட் தந்திருந்தாங்க. நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய டைமில் பார்த்துருப்பீங்க. 2 பிளேடுமே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் தான். அதில் உங்களுக்கு டைட்டானியம் பிளேடு கொடுத்துருந்தாங்க. மோட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம், அதாவது மோட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அது மோட்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இதில் என்ன வித்தியாசம்னா, அது டைட்டானியம் பிளேடு, இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு, அவ்வளோதான் வித்தியாசம். ரேட் படி பார்த்தீங்கன்னா போட்டு உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் சலூனுக்கு போனீங்கன்னா தெரியும், அங்கே ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்டைலில் சொன்னாலும் அவங்க கரெக்டாக உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியை அப்ளை பண்ணி அந்த மாதிரி ட்ரிம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை இந்த ட்ரிம்மர் மூலிமா பண்ணிக்கலாம். போட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு சப்போர்ட் ஆகாது. ஆனால் சீப்பாக இருக்குது, ரேட்டு சீப்பாக இருக்குது. பிளேடு டைட்டானியமில் இருக்குது. மோட்டாரை பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குது. அது கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட மோட்டார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அப்புறம் இங்கே பார்க்கும்போது தெரியும், இந்த பிளேடு சுற்றுறதை பாருங்கள்.
பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 2 பிளேடு இதில் தந்திருக்காங்க. அதில் ஒரு பிளேட் தான் இருந்துச்சு. 2 பிளேடு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து க்ரியேட்டிவிட்டியை ரொம்ப அப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப தாடி வளர்ப்பாங்க. தாடி வளர்த்ததுக்கப்புறமா டிசைன்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. டிசைன்ஸை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தங்களும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்கே கட் பண்ணுவாங்க, அங்கேருந்து கிராஸில் வெட்டுவாங்க. அதாவது ஒரு ஸ்டைலிஷ் ஃபீல் அவங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது நான் வந்து இப்படி தான் இருக்கணும், நான் ரொம்ப யூனிக்காக இருக்கணும், இந்த மாதிரி என்னுடைய தாடி இருக்கணும், இந்த மாதிரி என்னுடைய மீசை இருக்கணும், அந்த மாதிரி யோசித்து பார்த்து டிசைன் டைம் எடுத்து ட்ரிம் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கை கடக்கமாக இருக்கும், அதே நேரத்தில் கையில் அப்படியே ஃபிட்டாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி கட் பண்ணணுமோ, எந்த மாதிரி ட்ரிம் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளேடு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கை அதுக்கேற்ற மாதிரி பிடிச்ச இடத்துல அப்படியே இருக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வித்தியாசம். இதுக்கப்புறம் மோட்டரோட ஸ்பீட் நீங்கள் டெக்னிக்கல் வைஸ் பார்க்க போனீங்கன்னா, ஸ்பீடு உங்களுக்கு 6500 ஆர்பிஎம்மில் சுற்றுது. அப்புறம் இதில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஓவரலாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி தான், டிசைன்ஸ் வைஸும் சரி தான், எல்லாமே ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். பேட்ரி பேக்கப் தான் இதில் கொஞ்சம் எனக்கு திருப்தி அளிக்கலை. ஏன்னா 800 750 ரூபா ட்ரிம்மர் உங்களுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம் வரைக்கும் கொடுத்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 41 நிமிஷம் தான் கொடுக்குது. அது மட்டும்தான் எனக்கு வந்து இதில் பிடிக்காத விஷயமா இருக்குது. மற்றபடி எல்லாமே எனக்கு திருப்தியாக தான் இருக்குது. அப்புறம் IPX7 ரேட்டிங் சொல்லியிருக்காங்க. நான் தண்ணிக்குள்ளாடி முக்கி உங்களுக்கு செக் பண்ணி கூடிய சீக்கிரமே நான் காமிக்கிறேன். இதை கரெக்டாக பயன்படுத்தினதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குங்கிறத இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ நான் செக் பண்ணதிலே நீங்கள் வாங்கலாம். பெரிய அளவுக்கு குறை எதுவும் இல்லை. 2 பிளேடு இருக்குது. எல்லாம் திருப்தியாக தான் இருக்குது நண்பா. இது தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ட்ரஸ்டட் செல்லர்கிட்ட வாங்கிக்கோங்க. ஏன்னா சிலர் வந்து ரீஃபர்பிஷ்ட் ப்ராடக்ட் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இது வந்து ரீஃபர்பிஷ்ட் ஆகிறது சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஜெனியூன் செல்லர், அதாவது ஜெனியூன் செல்லரோட பை லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட்டோட ரிவ்யூ வேணும், எவ்வளோ பட்ஜெட்டில் வேணும், எந்த மாதிரி மணி ஏர்னிங் சீரிஸ் வந்தால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எல்லாமே ஓப்பனாக கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதுக்கே ஒரு விஷயத்தை கேட்கும்போது நான் கண்டிப்பாக அதை எடுத்து பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.